train has a speed கொடுத்துட்டான். ஸ்பீடு வந்து 60 kilometers per hour for a first 1 hour. எவ்வளவு நேரத்துக்கு இது 1 hour for 1 hour and 40 kilometers per hour செகண்ட் ஸ்பீடு இந்த ஸ்பீடு 1ன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடு 2 எடுத்துக்கோங்க. ஸ்பீடு 2 எவ்வளோ 40 kilometers per hour for next half hour. அது அடுத்த half hourக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா we have average speed. எல்லாமே ஒரே மாதிரி சிமிலராக தான் வரும், but we need a practice. Average speed is equal to என்னது, total distance divided by total time taken. இப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவை. உன்னோட ஸ்பீடு வந்து 60 kilometers per hourல இருக்கு. இப்போ 1 ஹவருக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா S1 is equal to x1 divided by time 1. So distance 1 x1 is equal to speed 60 into time 1 hour 60 kilometer travel பண்ணியிருப்பாங்க. Similar to that speed 2 வந்து 40 kilometers per hour. அதை எடுத்துக்கிற டைம் வந்து half hour. இப்போ half hourல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் S2 means speed 2, x2 means distance 2 to be covered. S2 நமக்கு தெரியாது, டைம் வந்து அதுக்கு half hour. இப்போ x2 is equal to S2 into half. S2 speed எவ்வளோ 40 into 1/2 இப்போ 20 kilometers கிடைக்கும். So total distance equal to x1 plus x2. Total time taken, first இதுக்கு வந்து 1 hour, செகண்டுக்கு வந்து 1/2 hours. So total distance 60 kilometer plus எவ்வளோ வந்திருக்கு x2 20 kilometer divided by 1 plus 1/2 hour. நான் யூனிட்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் இதுக்கப்புறம், ஏன்னா அப்போ தான் யூனிட் கன்வர்ஷன் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர். டோட்டல் டைம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 2 plus 1 3/2 hour. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க 80 3/2 வந்து 2/3 வந்துடும். யூனிட் அப்படியே கிலோமீட்டர் வரும், டினாமினேட்டரில் ஹவர் வந்துடும். ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 160 divided by 30. 160/30 இங்கே இருக்கா இல்லையா? சரி பாருங்க ஆன்சர் எவ்வளோ பார்ப்போம். 160/30 53.3 kilometers per hour. 5 வராது, 53.3. ஓகே, ஆன்சர் இஸ் பி. இது வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் தான், நோ ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். Which of the following is correct for one dimensional case? ஒன் டைமென்ஷனல் கேஸுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒன் டைமென்ஷனல் மோஷனா ஒரு டைரக்ஷனில் போகிறது. இப்போ ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுதுன்னா அது ப்ரொஜெக்டர் மாதிரி வரும், மேலேருந்து எனக்கு கீழே வரும். அதாவது எக்ஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும், மீன்வைல் ஒய் டைரக்ஷன் மூவ் ஆகும். ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் மோஷனில் கொண்டு வந்துடலாம். எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன். எர்த்து பூமி இருக்கு, நடுவில் சன் இருக்கு, பூமி இருக்கு. பூமி என்ன பண்ணுது, பூமி வந்து சூரியனை சுற்றிட்டே வருது, நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது என்ன ஆகும்னா பூமி தன்னைத்தானே சுற்றும், இப்போ சூரியனை சுற்றும். இப்போ 2 மோஷன் வந்துருக்கு. இப்போ 2 டைமென்ஷனல் மோஷன். மோஷன் ஆஃப் த வீல் ஆஃப் அ மூவிங் ட்ரெயின். மோஷன் ஆஃப் த வீல் ஆஃப் மூவிங் ட்ரெயின்னா ட்ராக் இருக்கும், ட்ராக்கில் வீல் இருக்கு. இந்த வீல் வந்து தன்னைத்தானே சுற்றும், டிரான்ஸ்லேட் ஆகும். அப்போ 2 மோஷன் வந்துருக்கு. இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன் கிடையாது. ஸோ ஃபைனல் சாய்ஸ் இஸ் ட்ரெயின் ரன்னிங் ஆன் அ ட்ராக், ஸ்ட்ரைட் ட்ராக். ஒரு நேர் கோட்டில் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து ஒரே டைரக்ஷனில் அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ தட் ட்ரெயின் ரன்னிங் ஆன் அ ஸ்ட்ரைட் ட்ராக் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் மோஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த பாருங்க, இது கொஞ்சம்
ஈஸியஸ்ட் தான். இப்போ யூனிட் கன்வர்ஷன் தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இப்போ தான் கொஞ்சம் ஹார்டஸ்ட் பார்ட்டுக்குள்ள என்டர் ஆகும். A train 150 மீட்டர் லாங் ட்ரெயின் லென்த்தை முதல் எழுதிக்கும். கிவன் டேட்டாவை கிளியராக எழுதிக்கும். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டஃபஸ்ட் ப்ராப்ளம் வரும். ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 150 மீட்டர். ஓகே. யூனிட் வெரி வெரி மஸ்ட். ஹியர் ஆஃப்டர் யூனிட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் வெலாசிட்டி இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் நம்ம எடுக்கலாம். யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் வந்து 0 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். யூனிட் வந்து கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் கொடுத்துருக்கான். The time taken by train to cross a bridge of length 850 meter. ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்தோட லென்த் எவ்வளோ? 850 மீட்டர். ஸோ நம்ம வந்து டைம் டேக்கன் அந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜ் 850 மீட்டர் நீளமுள்ள பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு? இப்போ சிம்பிளாக டயக்ராம் போட்டுக்கோம். திஸ் மைட் பி அவர் ட்ராக். பிளாக் கலர்ல ட்ராக். இந்த ட்ராக்கோட லென்த் எவ்வளோ? 850 லென்த் ஆஃப் திஸ் ட்ராக். கீழே வந்து ட்ராக்கோட லென்த்தை நான் மென்ஷன் பண்ணுறேன். லென்த் வந்து எவ்வளோ? 850 மீட்டர். ட்ரெயினோட இன்ஜின் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயினுக்கு ஒரு லென்த் இருக்கு. ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 150 மீட்டர் ட்ரெயின். இந்த ட்ரெயின் 150 மீட்டர் நீளமுள்ள ட்ரெயின் இந்த 850 மீட்டர் நீளமுள்ள பிரிட்ஜை கிராஸ் பண்ணி முடிக்கணும். டோட்டலாக கிராஸ் பண்ணுறது என்னன்னா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு இந்த பிரிட்ஜோட எட்ஜை தாண்டுறது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ ட்ரெயின் அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த 150 மீட்டரையும் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 850 மீட்டரையும் ட்ராவல் பண்ணி தான் இந்த எட்ஜுக்கு வரும். ஸோ இது வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெயின். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இன்ஜின். ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் கம்ப்ளீட்டாக அந்த பிரிட்ஜை ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான கான்செப்ட். ஸோ நீங்கள் பிரிட்ஜோட ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 150 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். அது ட்ரெயினோட லென்த்தை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 850 மீட்டர் லென்த் உள்ள பிரிட்ஜை கவர் பண்ணும். திஸ் இஸ் அ டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் லென்த்து கிடச்சிருச்சு. நமக்கு தெரியும் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா 45 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ நமக்கு ஆஸ் யூசுவல் வி ஹேவ் அ ஃபார்முலா. Velocity V is equal to distance by time, so that time is equal to distance by velocity. Here distance is total distance. 150 is a train length, 850 is a bridge length in meter. Velocity ஓட யூனிட் எதில் இருக்கு? 45 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் இருக்கு. இப்போ நம்ம யூனிட் என்ன பண்ணணும்? கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரை மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாற்றணும். இதை கைட்லி நோட்டிட். கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 ப்ரொவைட் பண்ணால் போதும். மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாறிடும். ஸோ 5/18 இன்ட்டு 5/18 ப்ரொவைட் பண்ணால் மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாறிடும். ஸோ யூனிட் கன்வர்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ? 850 + 150 1000 மீட்டர். நான் யூனிட் எழுதிக்கிட்டே வரேன், நீங்களும் யூனிட் எழுதியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில். ஸோ 45 × 5 நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 18 வந்து என்ன பண்ணிடும்? 5/18னா 18 மேலே போயிடும். இங்கே வந்து யூனிட்னாக்க மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்கு. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 1000 × 18 45 × 5. யூனிட் மேலே மீட்டர் இருக்குது, கீழே வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்குது. இதை இங்கே தனியாக வச்சுக்கோங்க. இதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 45 வந்து 5 கேன்சல் பண்ணுவோம், 200 வருது. இங்கே வந்து 5 வந்து 9 40 வந்துடுது. இது வந்து 280 மீட்டர்ஸ் பை மீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து செகண்ட்ஸ் பை மீட்டர் மாறும். ஸோ நமக்கு அசோசியல் யூனிட் வந்து செகண்ட்ஸில் வரும். நீங்கள் நார்மலாகவே யூனிட் வந்து இங்கே மீட்டர் ஆகும். வெலாசிட்டி மீட்டர்ஸ் பர் செகண்டாக வச்சுட்டிங்கனாலே ஃபைனலி வந்து செகண்ட்ஸில் வரும். பை ப்ராக்டிக்ஸ் யூனிட்டோட போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ
டைம் டேக்கன் இஸ் 80 செகண்ட்ஸ். 80 செகண்ட்ஸ் இருக்கிறதா? இருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஸோ இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். ஈஸியான ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இப்பப்போ கொஞ்சம் ஹார்டாக கொண்டு வராங்க. அடுத்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன். இது தியரட்டிக்கல் கொஸ்டின். இங்கே தான் நீங்கள் படித்த கான்செப்டை அப்ளை பண்ண போகிறீங்க. நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டின்னு உங்களுக்கு தியரம்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறீங்க. என்ன சொல்லியிருக்கான்? பார்ட்டிகிள் எஸ் இல்லை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சிபிஎஸ்சியில் வந்து 2000 கேட்ட கொஸ்டின். இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 2001. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாம் கலெக்ஷன்ஸ் தான். நிறைய இடத்துல கேட்ட கொஸ்டினை வந்து குமுலேட்டிவாக கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் வேலிட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பார்க்கறது எல்லாமே வேலிட் கொஸ்டின்ஸ் தான். டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, இங்க பாருங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. எ பார்ட்டிகல் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு மூவ். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு மூவ் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன் பாத். ஸோ ஒன் டைமென்ஷனல் மோஷன் தெரிஞ்சிருச்சு. இட் ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன சொன்னேன்? ஆரம்பிச்ச இடத்துக்கு ஒரு பொருள் திருப்பி வந்துட்டாலே வெலாசிட்டி என்னவாயிரும்? Velocity is zero because displacement is a vector quantity. Here நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் தியரிட்டிக்கலாக படித்ததை வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஸோ தட் இந்த பார்ட்டிக்கு என்ன பண்ணிருக்குன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வருது. ஸோ வெலாசிட்டி ஜீரோன்னு நமக்கு பேர் தெரிஞ்சிருச்சு. அது எவ்வளோ நேரம் எடுக்குது? திரும்பி வர்றதுக்கு 10 செகண்ட் எடுக்குது. டு ரிட்டர்ன் பேக்கு வந்து டைம் 10 செகண்ட்ஸ். போய் வர்றதுக்கு ரிட்டர்ன் பேக். நான் ரிட்டர்ன் பேக்னு எழுதுறேன். ரிட்டர்ன் பேக் மீன்ஸ் பின்னாடி போயிட்டு திருப்பி வர்றதுக்கான டைம் டேக்கன் 10 செகண்ட்ஸ். The total distance covered by the particle during this time is 30 meter. Total distance தான் முன்னாடி போயிட்டு திரும்பி வர டிஸ்டன்ஸ் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 30 மீட்டர். அது முன்னாடி போகிறதுக்கு 15 மீட்டர் ஆகும். பின்னாடி திரும்புறதுக்கு 15 மீட்டர். அது ஏன்ற பாயிண்ட்லேருந்து பிக்கு போகிறான். இதுக்கான டிஸ்டன்ஸ் 15 மீட்டர். சடனாக என்ன பண்ணுறான்? பிலேருந்து ஏக்கு வரான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் 30 மீட்டர். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ பிகாஸ் ஆரம்பிச்சதுக்கு கீழே வந்துடுறாரு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எவர் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஃபால்ஸ். எது தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஜீரோ. ஆல்ரெடி வி நோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ. ஸோ இது கரெக்டாக இருக்குது. Average speed of the particle is 3 meters per second. Average speed வந்து 3 அது கேட்கலாம். Speed is equal to total distance by time. Total distance வந்து 30 meter. Time வந்து 10 seconds. So 3 meters per second. எப்போ இதுவும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் கேட்குறான் பாருங்க. Displacement of the particle is 30 meters சொல்றான். Displacement of the particle is 0. But distance is 30 meter. Distance or பாத் லென்த் தான் என்னது 30 மீட்டர் வரும். ஏன்னா இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி பிகாஸ் இட்ஸ் ஜீரோ. திஸ் ஒன்லி இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை பாருங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் தான். இதை பார்த்துக்கோங்க. A particle moves along a semicircle. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கல் வந்து செமி சர்க்கிளில் தான் போகுது. அது ரேடியஸ் 10 மீட்டரு. அதுக்கு வந்து 5 செகண்ட் எடுத்துக்குது. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அதை இங்கே தான்ப்பா நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். செமி சர்க்கிள்னால் என்னது? அரை வட்டம் தானே. நம்ம முழு வட்டத்தை இங்கே எடுத்து போடுறேன். இந்த முழு வட்டத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃபுல் சர்க்கிள் எப்போதுமே நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல பழக்கம் தான். ஸோ நான் வந்து ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஒய் ஆக்சிஸு, திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். 4 பகுதியாக பிரிச்சுட்டேன். 4க்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏ, பி, சி, டி. ஒரு பார்ட்டிக்கு வந்து செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்?
radius is constant for semicircle 10 meter. ஸோ அந்த பார்ட்டிகிள் என்ன பண்ணுது, ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து செமிசர்க்கிள்னா பாதி வட்டம், இப்போ சி இது வரைக்கும் தான் பாதி வட்டம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே ட்ராவலாக இங்கே நிற்கிது. ஸோ அரை வட்டத்தை ட்ராவல் பண்ணி வந்துடுது. வாட் இஸ் த வெலாசிட்டி கேட்குறேன். வெலாசிட்டி ஃபார்முலா நம்ம தெரியும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தேவையில்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். நம்ம எடுக்கிற இது வந்து 0% வச்சிங்கன்னா அப்படியே ட்ராவலாக இங்கே வரும்போது சின்ற பாயிண்ட்டுக்கு வராது. இதுதான் ஃபைனல் பொசிஷன். திஸ் இஸ் எக்ஸ்எஃப், திஸ் இஸ் எக்ஸ்ஐ. டைம் டேக்கன் இஸ் 5 செகண்ட்ஸ். சரி, ஓகே. வாட் இஸ் ஃபைனல் பொசிஷன்? நம்ம எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுப்போம்? ஆரிஜின்லேருந்து இந்த ஃபைனல் பொசிஷனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 2 into radius. So 2 into radius is radius எவ்வளோ? 10 meter. So 2 into radius is 2 into 10 meter divided by 5 seconds. So sorry, correct இருக்கா? 2 hour, okay. 20 divided by 5 meters per second. So answer 4 meter second inverse. Yes, மேலே வந்து. So answer is 4th option. ஒரு வேளை இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறான். ஆவரேஜ் ஸ்பீட் சீக்கிரம் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு பிரச்சனை ஆகும். எப்படி பிரச்சனை ஆகும்னா, நமக்கு இந்த கர்வோட லென்த் எக்ஸாக்டாக வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட். ஸோ ஆரிஜின்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் சப்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது. பட் டிஸ்டன்ஸ், ஸோ கர்வோட லென்த் வேணும். கர்வோட லென்த் தான் சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2πr. செமி சர்க்கிள்னா பாதி, பாதி சர்க்கிளுக்கு எவ்வளோ வரும்? இல்லை டிவைட் பை 2 போட்டால் πr வரும். இந்த πrங்கிறது என்னது? இந்த செமி சர்க்கிளோட லென்த்து. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? πr இருக்கும். V is equal to π into r by time 5. rங்கிறது ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் இஸ் 10 divided by 5. சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணி 2π வரும். ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ உங்கள் ஆன்சரில் 2πயும் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? வெலாசிட்டி கேட்டிருக்கான். வெலாசிட்டிக்கு நம்ம வெக்டர் குவான்டிட்டி போடணும், ஸ்பீடுக்கு ஸ்கேலர் குவான்டிட்டி போடுறோம். ஸோ நம்ம படித்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டால் ஆன்சர் வந்து 2π மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்லோ பானிங்காக தான் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த கொஸ்டின்ஸை பாருங்கள். இதுவும் பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணி தான் ஆகணும். A man walks on straight road. முதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்கான், பிரச்சனை இல்லை. A man walks on straight road from his home to the market. ஹச்ங்கிறது ஹோமு, எம்ங்கிறது மார்க்கெட்டு. அதோட லென்த் எவ்வளோ? 2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர் நீளமுள்ள மார்க்கெட்டு. வீட்டிலேருந்து போயிட்டாரு. அதுக்கு அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு? ஸ்பீடு நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். 5 km/h போகிறதுக்கு ஹோம் டு மார்க்கெட். அண்ட் ஃபைண்டிங் த மார்க்கெட் க்ளோஸ்டு, ஹி இன்ஸ்டன்ட்லி, மார்க் த வேர்ட்ஸ், இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுறது? டர்ன்ஸ் அண்ட் வாக் பேக் ஹோம் வித் த ஸ்பீட் ஆஃப் 7. ரிட்டர்ன் ஸ்பீடு எவ்வளோ? 7.5 km/h. மறுவாட்டி அவர் என்ன பண்ணிடுறாரு? மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வராரு. சேம் டிஸ்டன்ஸ் தான், இந்த கலர் மாற்றிக்குவோம். திருப்பி வர்றது ரெட் கலர். சேம் டிஸ்டன்ஸ் தான். ஹோம் டு மார்க்கெட் ஏரோ ஹெட் போடுறேன். இது முன்னோக்கி போடுறது, ரிட்டர்ன் பேக் ஆகுது. சேம் டிஸ்டன்ஸ் 2.5 கிலோமீட்டர். பட் திஸ் டைம் த ஸ்பீட் இஸ் 7.5 km/h. என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். The average speed of the man covered the interval of 30 minutes. 30 நிமிஷத்தில் அவர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு பார்க்கணும். இப்போ டைம் நமக்கு வேணும். அவர் முதல்ல நம்ம வந்து
வீட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான டைமை கண்டுபிடிக்கும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது வந்து நான் ஹோம்லேருந்து மார்க்கெட் ஹச் டு மார்க்கெட், ஹச் டு எம்னா ஹோம் டு மார்க்கெட். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2.5 கிலோமீட்டர். டைம் எவ்வளோ? சாரி, நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணுமா? ஸ்பீட் எவ்வளோ? 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இது இப்போ டைம் எவ்வளோ வருது? இப்போ 2.5னா 0.5 ஹவர் வரும். 0.5னா 1/2. ஓகே, 1/2 ஹாஃப் ஹவர் ஆகுது. ஹாஃப் ஹவர்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? 30 மினிட்ஸ். ஓகே, அப்போ போகிறதுக்கான ஸ்பீடு 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போனார்னா 30 நிமிஷத்தில் மார்க்கெட்டை ரீச் ஆகுது. நமக்கு எவ்வளோக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்? 40 நிமிஷத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ? 30 மினிட்ஸ்க்கான ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அப்போ நமக்கு இன்னும் 40 மினிட்ஸ் தான் கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸுக்கு இவ்வளோ வேகத்தில் போயிருக்கிறாரு. இப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்குவார்? நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறார்? மொதல் 30 மினிட்ஸுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 2.5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு அவர் போகிற வேகம் எவ்வளோ? 7.5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கலான்ட்டு நமக்கு தெரியாது. இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் ஃபார்முலா. Distance speed is equal to distance by time. So distance equal to speed change ஆகுது. எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 7.5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவருக்கு சேஞ்ச் ஆகுறாரு. ஸ்பீடு நமக்கு என்ன வேணும்? அந்த டேட்டா அதில் டைம் என்னுடைய எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? டைம் வந்து 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டைம் இருங்க, ஃபார்முலா கரெக்டாக தான் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, 7.5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். மினிட்ஸை வந்து ஹவராக மாற்றணும். 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு எத்தனை ஹவரு? அதாவது 1 ஹவருக்கு எத்தனை? 60 மினிட்ஸா? இப்போ 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1/60 ஹவர். 10 மினிட்ஸ் ஈக்குவல் டு 10/60 ஹவர்ஸ். நான் ஹவர்ஸுக்கு மாற்றுறேன். இப்போ 10/60 ஹவர்ஸ். இப்போ ப்ராடக்ட் பண்ணுறோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஸோ டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணுங்கள். 1/6ன்னு வருதா? 7.5 1 சாருங்க. ஓகே, 7.5 டிவைட் பை 6 கிலோமீட்டர். ஸோ செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 7.5 டிவைட் பை 6 கிலோமீட்டர். நமக்கு என்ன தேவை? ஸ்பீடு தேவை. ஸ்பீட் தானே கேட்டுக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு average EVG speed is equal to total distance. First distance x1 plus second distance x2 divided by total time taken வந்து எவ்வளோ? 40 minutes. 40 minutes means 40/60 hour. இது வந்து இன் கிலோமீட்டர் நம்ம சொல்லணும். டிஸ்டன்ஸ் அப்படியே ஆட் பண்ணணும். நம்ம 2.5 plus 7.5 divided by 6 divided by 40/60 என்ன வந்துடும்? மேலே 4/6ன்னு வரும். 40/6 4/6 4/6 6/4 86 வரும். இப்போ கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் யூனிட் வந்துடும். ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். கால்குலேட்டர் எடுத்து நான் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். இது நீங்களே கொஞ்சம் இண்டிவிஜுவலாக பண்ணணும், அது முக்கியம். ஜஸ்ட் மினிட். எதுமா? ஓகே, 25/100ன்னு வச்சுக்கலாம். 25/10 தான் வைக்க முடியும். ஒரு டிஜிட் தானே. ஒரு டிஜிட்னா 25/10 தான்.
ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னா 45 divided by 8 kilometers per hour. இங்க இருக்கா? இந்த டி ஆப்ஷன். இப்போ 2.5 மீன்ஸ் 25/10 எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு டிஜிட்னா 10. இப்போ இந்த 2.51னா 251 டிவைட் பை 100. ஓகே, கரெக்டாக எடுத்துக்கலாம். டிஜிட் பாருங்க, 10 டிஜிட் தள்ளி இருக்கிற 100. ஸோ நெக்ஸ்ட், this is very very important confusions part also. டேட்டாவை வாட்ச் பண்ணுங்க. எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். பர்சன் ட்ராவல் அலாங்க ஸ்ட்ரைட் ரோடு, முக்கியமானது ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் வித் வெலாசிட்டி v1, நெக்ஸ்ட் ஹாஃப் டைம் வித் வெலாசிட்டி v2. டிஸ்டன்ஸ் கொடுக்க டைம் அண்ட் வெலாசிட்டி, இந்த டேட்டா மட்டும் தான் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல நமக்கு எப்படி இருக்கும்னா டிஸ்டன்ஸ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி இருக்கும். அதாவது சேம் டிஸ்டன்ஸ் சேம் ஸ்பீட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். v1 v2 டிவைட் பை v1 + v2. இப்போ இந்த மாதிரி டேட்டா வந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இதுதான், வேற வழியே இல்லை. v1 + v2 டிவைட் பை 2. இது வந்து ஒரு தியரம் மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணி. நெக்ஸ்ட் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ பாருங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் கார் கவர்ஸ் 2.5 ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் கார் என்ன பண்றது, 2.5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட். ஸ்பீடு v இருக்கும்போது அவன் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2.5 ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ். வெரி மச் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கலர் மாத்திக்கோ, புரியும். நெக்ஸ்ட் 3.5 டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீடு v. ரெண்டாவது ஸ்பீட் வந்து v1 வச்சுக்கோமா, v1. இப்போ செகண்ட் ஸ்பீடுக்கு அவன் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3.5 ஆஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, 2v1 v2 டிவைட் பை v1 + 2. ஓகே, நோ ப்ராப்ளம். Here distance are changes. So we need to find the value. So average, what என்ன கண்டுபிடிக்கணும், average speed தான் கேட்குறான். Average speed is equal to, here we take the total distance as x. So x divided by நமக்கு டேட்டா இன்சஃபிஷியன்சி. இப்போ டைம் வேணும், டோட்டல் டைம் டேக்கன் t1 + t2 வேணும். t1 நம்ம எப்படி தரலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் ஈக்குவல் டு என்ன வந்துடும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் வந்துடும். ஸோ நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். எதுக்கானா கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டைம் ஒன்றுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2.5, 2x by 5 divided by ஸ்பீட் வந்து v1. டைம் 2க்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 3x divided by 5, ஸ்பீட் வந்து வேற v2. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே வந்து 3 இடத்துல எக்ஸ் வந்து காமனாக இருக்கனால எக்ஸை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 1 divided by 2/5 by v1, 3/5 by v2. ஸோ இதை கேன்சல் பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம எல்சிஎம் எடுத்து தான் பண்ணணும். இப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்து மேலே வந்து 1 அப்படியே இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே இருக்கிற v1 v2 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ முதல் டைம் அது 2/5 v2, 3/5 v1. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மேலே பண்ணுவோம். சரி, இங்கே v2 வரும், இங்கே மேலே வந்துடும். இப்போ v1 v2 டிவைட் பை 2/5 v2 plus 3/5 v1 வந்துடும். சிம்பிள் மேக்ஸ். 5 வெளியே காமன் எடுத்துடலாம். 5 காமன் எடுத்தால் 5 மேலே போயிடும். 5 v1 v2 டிவைட் பை 2v2 plus 3v1. ஆன்சர் செக் பண்ணுங்க. நமக்கு 2v2 வந்திருக்கு, இங்கே 2v2 தான் வந்திருக்கு. 5v1 v2 மேலே இருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், which one is possible? இதுவும் நமக்கு தேரிட்டிக்கல் பார்ட்டை அப்ளை பண்ணோம்.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் விடக்கூடாது. நல்லா கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ஷன் த ஹோல்ட் அண்ட் ஜெஃபர்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. Which of the following option is correct for the object having a straight line motion represented by the following graph? இந்த ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் கரெக்ட்னு கேட்கலாம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணீங்க. The object moves with constantly increasing velocity from 0 to A and then it moves with constant velocity. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீசிங் வெலாசிட்டின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டி கர்வ்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்க்ரீசிங் வெலாசிட்டினா கர்வ் பெண்ட் டவர்ட்ஸ் எக்ஸ் கர்வ். இங்கே வந்து பெண்ட் டவர்ட்ஸ் எக்ஸ் கர்வ் இல்லை, இங்கே வந்து ஸ்ட்ரைக் லைனாக இருக்குது. இப்போ பாருங்கள் கிராஃப் சூப்பராக மாற்றிருக்கான் பாருங்கள், நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருக்கான். இங்கே என்ன கர்வ் கொடுத்துருக்கான்னா டைமு டிஸ்டன்ஸ் கர்வ் பாருங்கள், ஆக்சிஸை மாற்றி வச்சுருக்கான். வெரி மச் இம்பார்ட்டன்ட், நல்லா அப்ளை பண்ணுங்க. ஸோ கர்வ் வந்து நமக்கு என்ன ஆகும்? பெண்ட் டவர்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக டைம் 0 வந்துச்சுன்னா இப்படி வரணும், இன்க்ரீசிங் வெலாசிட்டி. ஏன்னா பெண்ட் டவர்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சிஸ். நம்ம எக்ஸ்டின்னு படிச்சிருக்கோம், டிஎக்ஸ்னு படிக்கலாம். ஸோ 0 to ஏங்கிறது வந்து பெண்ட் ஆகலை, ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இப்போ 0 to ஏல வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசிங் யூனிஃபார்ம்லி. யூனிஃபார்மெலாம் இன்க்ரீஸ் ஆகலை. யூனிஃபார்ம்லி இன்க்ரீசிங்னா உங்களுக்கு தெரியும் கர்வ் வந்து எப்படி இருக்கணும், இப்படி வரணும். ஏன்னா எக்ஸ் கீழே இருக்கு, எக்ஸ் நோக்கி பெண்ட் ஆகும். ஸோ அதுவும் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபைனலாக பாருங்க, ஆப்ஷன் தேர்டை பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. ஏன்னா 0ன்ற பொசிஷன் ஆரம்பிக்குது, இந்த பொசிஷனுக்கு வருது, இந்த பொசிஷனுக்கு வருது, எகைன் இந்த பொசிஷனுக்கு வருது, எகைன் 0ன்ற பொசிஷனை திருப்பி வந்துடுது. ஆரம்பிச்ச இடத்துக்கே அந்த பொருள் திருப்பி வருது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஃபைனலாக பாருங்க, திஸ் கிராஃப் சோன் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். ஏன்னா டைம் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன முன்ன பின்ன போனாங்கன்னா டைம் வந்து அப்போது தான் மூவ் ஆகணும், ரிவர்ஸில் வராது. ஏன்னா டைம் கிராஃப் இங்கே இப்போ நம்ம அவசரத்தில் வந்து இந்த சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் இருந்து இங்கே டி இருந்துச்சுன்னா கர்வு வந்து எப்படி போகணும், டைமை நோக்கி தான் மூவ் ஆகணும். மார்க் மை வேர்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்வ் எப்படி மூவ் ஆகும்னா டைமை நோக்கி தான். ஏன்னா டைம் வந்து ரிவர்ஸ் ஆகுது, டைம் முன்னோக்கி தான் போகும். இப்படி கர்வ் கொடுத்து இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணாலே அந்த கர்வு தப்புன்னு அர்த்தம். ஏன்னா டைம் வந்து 5 செகண்ட்லேருந்து 4 செகண்டுக்கு ரிவர்ஸில் வராது, ரிவர்ஸ் வரவே வாய்ப்பு இல்லை. டைம் இஸ் ஆல்வேஸ் மூவிங் ஃபார்வர்ட். இந்த கண்டிஷனில் வேணால் தப்பாக இருக்கும். ஆனால் இந்த கிராஃபில் டைம் வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்கான், டைமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த கர்வ் இப்படி போய் கீழே இறக்கி விட்டுருந்தாலும் தப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இதெல்லாம் இங்கே தான் நம்ம படித்த தியரியை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரதான் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்ட், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்ட்டிக்கல் நம்ம ஃபஸ்ட்டு எந்த டேட்டாவும் இருக்காது. 20 seconds with velocity 30 meters per second and 4 meters per second for another 20 seconds. Finally moves with 5 meters per second for next 20 seconds. What is average velocity? நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் 3 வெலாசிட்டி இருக்கு பாருங்க, v1 plus v2 plus v3 மூணையும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணாலும் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு 3 plus 4 plus 5 divided by 3. ஆன்சர் 12/3. ஓ காட், ஆன்சர் வரலையா? 4 வருதா? 4. ஓகே, 4 meters per second. இப்போ நீங்கள் இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வெலாசிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி வெலாசிட்டி தான் வரும். இது கன்ஃபியூஸ் ஆகும். எகைன் கண்டுபிடிக்கும்போது 3க்கும் வெலாசிட்டி திருப்பி ஒரே ஆன்சர் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்னது, 3க்கும் மீன் வேல்யூ எடுத்தால் தான் ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இது கொஞ்சம் ட்ரிக்கான கொஸ்டின் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவும் ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம் தான், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. The correct statement from the following is body has 0 velocity
will not necessarily have zero acceleration. இது வந்து ஃபால்ஸ். எதனாலனா ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் கிரவுண்ட் விட்டு ஒரு பொருளை மேலே எறியறீங்க, த்ரோ பண்றீங்க. இதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த பார்ட்டிகள் மேலே போய் நிற்கிற அந்த மொமெண்ட்ல வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். பட் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் எபோவ் த எர்த் சர்ஃபேஸ். அப்போ வந்து நமக்கு என்ன வந்துடும், 9.81 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்துடும். இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும்போது நமக்கு ஆக்சலரேஷனுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ நாட் நெசசரி இருக்கு. நாங்கள் செகண்ட் ஸ்டெப்மெண்ட் பாருங்க. பாடி ஹேவிங் ஜீரோ வெலாசிட்டி வில் நெசசரிலி ஹாவ் ஜீரோ ஆக்சலரேஷன். அதாவது ஜீரோ வெலாசிட்டியா இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஜீரோ ஆக்சலரேஷன் இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓ, அப்ப இதான் கரெக்டான சாரிப்பா. ஜீரோ வெலாசிட்டி வில் நாட் நெசசரிலி ஹாவ் ஜீரோ ஆக்சலரேஷன். நான் வந்து தப்பா ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டேன். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும்போது ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சலரேஷன் வேல்யூ இருக்கும். அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்ட் தான். ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்க. ஜீரோ வெலாசிட்டியா இருக்கும்போது ஆக்சலரேஷன் நெசசரிலி ஜீரோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கேஸ்ல வந்து ஆக்சலரேஷன் 9.1 இருக்கும். இப்போ பியும் கிடையாது. A body having uniform speed can have யூனிஃபார்ம் ஸ்பீட்ல வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்காது. யூனிஃபார்ம் ஸ்பீட்ல வந்து ஆக்சலரேஷன் ஜீரோ. A body having நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி will have ஜீரோ. நான் யூனிஃபார்ம்னா ஆக்சலேட் ஆகும், ஆக்சலேஷன் ஆகும், டி ஆக்சலேஷன் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இப்போதான் நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துருவோம். இன்னும் கொஞ்சோட தான் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து இந்த வருஷம் கேட்டாங்கப்பா இந்த மாடல்ல. A bullet fired into fixed target. என்ன ஆகுதுன்னா, ஒரு டார்கெட்ல வந்து ஃபயர் பண்றாங்க. ஏதோ ஒரு எனி டார்கெட், ஒரு பிரிக் எடுத்துக்கும், ஒரு ரெக்டாங்குலர் பிரிக். வெயிட் a minute. டிராயிங் ரெக்டாங்குலர் பிளாக் மாதிரி வரையதான் அசியூம் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரெக்டாங்குலர். ஓகே, இந்த டார்கெட்ல நம்ம வந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்றோம். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபயர் லாசஸ் half ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி ஆஃப்டர் பெனிட்ரேட்டிங் டு 3 மீட்டர். இங்க வந்து ஹிட் ஆகுது, இந்த இடத்துல இருந்து மோதுது. மோதுனதுக்கு அப்புறம் எவ்வளவு டிராவல் ஆகுது? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் ஆகுது. ஒரு பிளாக்குக்குள்ள 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இது வெலாசிட்டி எவ்வளவு குறையுதுன்னா பாதியா குறையுது. ஸோ பிளாக்ல ஹிட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வந்து யூ. இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆகும்போது அதான் இனிஷியல் வெலாசிட்டி. இந்த பிளாக்ல வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணதுக்கப்புறம் வெலாசிட்டி எவ்வளோ குறையுது? அந்த வெலாசிட்டியில் பாதி குறையுது. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, how much further it will penetrate before coming to rest, assuming that is face constant resistance to motion. Constant resistance to motion means acceleration constant. அப்புறம் வெலாசிட்டி பாதியாக குறைஞ்சதுக்கு அப்புறம் சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி என்ன ஆகும்? ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது எடுத்துக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி அது நிற்கும். இப்போ நிற்கிற பாயிண்டோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. நின்றுது, அதுக்கப்புறம் நகரல. ஸோ தட் இஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ என்ன கேட்குறான்னா, வெலாசிட்டி பாதியாக குறைஞ்சதுக்கு அப்புறம் அது ரெஸ்ட் ஆகுது, ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் ஆகுது. இந்த டைமிங்குள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னு கேட்குறான். இது வந்து இந்த வருஷம் நீட்ல இந்த மாடல்ல கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் மோஷன் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் இந்த பிளாக்ல வந்து ஹிட் ஆகும்போது இனிஷியல் வெலாசிட்டி யூ. அப்புறம் 3 சென்டிமீட்டர் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இந்த வெலாசிட்டி பாதியா குறையுது. இது ரெண்டாவது கண்டிஷன். ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷனுக்கு. v² =
u ஸ்கொயர் மைனஸ் 2as ஃபார்முலா இருக்கு. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் சீக்கிரம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் v ஸ்கொயர் equal to u ஸ்கொயர் மைனஸ் 2ax, இதுலேயும் எக்ஸ் இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ இது ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் இந்த எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேஸுக்கு நம்ம ஆக்சலரேஷன் தேவை. இந்த ஆக்சலரேஷன் வந்து இனிஷியல் கண்டிஷன் வச்சு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி u, இதில் ஃபைனல் வெலாசிட்டி u/2 3 சென்டிமீட்டர் ட்ராவல் இருக்கு. இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு 3 சென்டிமீட்டர். இது எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணினா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் u/2 பிகாஸ் reduced into half u/2 whole square. Initial velocity is u square. Acceleration தெரியாது. distance வந்து எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து சென்டிமீட்டர்லேயே வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து சென்டிமீட்டர்ஸ் பை மீட்டர் ஸ்கொயரில் வரும். சரி, ஓகே. அப்போ நான் வந்து 3 சென்டிமீட்டர்னு இங்கே வைக்கிறேன். 3 சென்டிமீட்டரில் வச்சுக்கிறேன். இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். நான் வந்து இந்த மைனஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். 2 × 3 6 6a. இது வந்து சென்டிமீட்டர் இருக்கு. u ஸ்கொயர் பை 2 ரைட் சைடு மாத்துறேன். பேசிக் மேக்ஸ் u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 4. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் சென்டிமீட்டர் இங்கே இருக்கு. 4 u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் வந்து 3 u ஸ்கொயர் பை 4. So finally we get the acceleration is equal to 3 u square by 4 into 1 by 6. இது கேன்சல் பண்ணீங்கன்னா acceleration is u square by 8. பட் இங்கே acceleration வந்து நம்ம என்ன யூனிட்ல வச்சிருக்கோம்? சென்டிமீட்டர்ல வச்சிருக்கோம். கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆக்சிலேஷனை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் சுச்சுவேஷன் இது ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். செகண்ட் சுச்சுவேஷனில் இந்த எக்ஸ் இப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2ax. நமக்கு இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தனியாக கட் அவுட் எடுங்க. இந்த டிஸ்டன்ஸில் இந்த பிளாக்குக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வெலாசிட்டி u/2. இந்த டிஸ்டன்ஸை விட்டு போய் இந்த நிற்கும் போது வெலாசிட்டி 0. ஸோ இந்த டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெலாசிட்டி u/2, ஃபைனல் வெலாசிட்டி 0. ஏன்னா நம்ம எந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸுக்கான வெலாசிட்டி டேட்டாவை தான் எடுக்கணும். ஸோ பர்டிகுலர்லி இந்த டிஸ்டன்ஸில் வெலாசிட்டி வந்து என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ இருக்குது? u/2 இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி 0 இருக்குது. ஸோ நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a வந்து எவ்வளோ வந்திருக்கு? u ஸ்கொயர் பை 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. இதை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்கன்னா 2u ஸ்கொயர் பை 8 into x is equal to u square by 4. ஸோ இந்த இப்போ டைரெக்டாக u ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2x is equal to 8 by 4. So x is equal to 1. X is equal to 1 centimeter. So our answer is 1 centimeter. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பிடிஎஃப் அண்ட் வீடியோ ரெண்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 23rd இந்த கொஸ்டினையும் பாருங்கள். இதோட நம்ம ப்ராப்ளம் செட்டு முடியுது. யூனிஃபார்ம் மோஷனில் முடியுது. கொஞ்சம் இதுலேயுமே நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா டயக்ராமை வரையணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டூ பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் அட் த எண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ரெண்டு எண்டில் இப்போ நிற்கிறாங்க. இது ஒரு எண்டு ஏன்னு வச்சுப்போம். அல்லது இது வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கிற ப்ராப்ளம். ஏ அண்ட் பியில் ரெண்டு பயலுக்கு நிற்கிறாங்க. ஏக்கு பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்? ஏன்னு சொல்லியிருக்கான். நான் டயக்ராமை கொண்டு வரேன். த பாய் அட் ஏ ஸ்டார்ட் ரன்னிங் இன் டைரக்ஷன் perpendicular to AB.
ஏபி லைனுக்கு பர்பண்டிகுலரா யார் சாரி ஓகே த பாய் அட் பி பியில் நிற்கிறவன் ஸ்டார்ட் ரன்னிங் இன் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு ஏபி ஏபிக்கு பர்பண்டிகுலர் ஓடுறான் வேற ஓடிட்டே இருக்கான் அவனோட வெலாசிட்டி எவ்வளோ v1 வெலாசிட்டியில் ஓடுறாரு the boy at A starts running simultaneously with velocity v and catches the boy in time t1 what is time t இப்போ வந்து பியில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னா ஏவை கேட்ச் பண்ணுறான்னா இப்போ அவன் இன்க்ளைண்டாக தான் வரணும் இன்க்ளைண்டாக ஓடி வரான் வந்து இந்த பாயை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பிடிக்கிற பாயிண்ட் சி இப்போ பாய் ஏ ஸ்டார்ட் ரன்னிங் சைமல்டேனியஸ் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இவனோட வெலாசிட்டி என்னது வின்னு சொல்லியிருக்கான் நல்லா பார்த்துக்கணும் இவனோட ஏவோட வெலாசிட்டி வி அண்ட் கேட்ச் அதர் பாய் இன் டைம் டி ஒன்னா டி அந்த இல்லை டி ஒன்னா தான் இருக்கும் ஓகே டி ஒன்னு வச்சுக்கோங்க வேர் டி டைம் எவ்வளோன்னு கேட்குறான் டி தான் கேட்குறான் டி கமான்னு நிற்கிறப்ப டைம் எவ்வளோ டைமில் வந்து கேட்ச் பண்ணுவான் ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணுங்க நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணும் ஸோ நமக்கு டேட்டாஸ் இங்கேருந்து எடுப்போம் ஏபி ஏசிசி கூட என்ன இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் விடி இருக்கும் எப்படி விடி வருது வி ஈக்குவல் டு எக்ஸ் பை டி கரெக்டாக velocity is equal to distance by time so distance equal to velocity in time இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் என்னது velocity into time அப்போ ஏவோட velocity v தானே into time ஓகே தான் so then bc is equal to velocity in time bc is a distance so velocity in time velocity எவ்வளோ இவனோட velocity v1 அதுக்கு ஒரு டைம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் மீட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஓட ஆரம்பிக்கிறதுனால ரெண்டு பேரும் மீட் பண்ணுற டைம் ஒரே டைம் தான் இருக்கும் அப்போ ரெண்டுக்குமே டைம் வந்து கான்ஸ்டன்ட் so what is another data abc equal to distance between these two is a so from trigonometric relationship நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் a வை கண்டுபிடிச்சோம் t கண்டுபிடிச்சோம் t is a constant இப்போ ac squared is equal to ab squared plus bc squared இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுங்க சார் இது கரெக்டாக போட்டுக்கேன் ஏசி ஸ்கொயர் கரெக்ட் தானே ஓகே ஏசி ஸ்கொயர் மீன்ஸ் வி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர்னா இதுதானே ஏபி ஏ ஸ்கொயர் பிசி ஸ்கொயர்னா இது வி ஒன் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இதை சால்வ் பண்ணிங்கன்னா டி நமக்கு கிடைக்கணும் டி எப்படி கிடைக்கும் ஏ வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் இப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க v square t square minus v1 square t square is equal to a square t squared common எடுத்தீங்கன்னா v square minus v1 square is equal to a square t square is equal to a square divided by v square minus v1 square so that finally t is equal to root of a square divided by v square minus v1 square option இருக்கா option B. This is such a complicated problem. Next is very easy. Half distance, பாதி distance, speed 40 km per hour. Remaining பாதி speed வந்து என்னது 60 km per hour. Same distance, different speed. So average speed னா ஒரே லைன்ல போறான். ஏன்ற ஆரம்பிக்கிறான் Bன்ற டிஸ்டன்ஸ்க்கு வரான் சேம் டிஸ்டன்ஸ் பிலேருந்து சின்ற ஸ்டேஷனுக்கு போகிறான் ஏபிக்கு டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் பிசிக்கு டிஸ்டன்ஸ் எக்ஸ் பை டூ ஆஃப் ஸ்ட்ரைட் லைனில் போகிறாங்க ரிட்டர்ன் பேக் ஏலேருந்து பிக்கு வந்துட்டு பிலேருந்து ஏக்கு வந்துட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் இது கேட்குறது ஆவரேஜ் வெலாசிட்டி ஸோ ஒரே லைனில் போனாலும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு வேலை இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷன் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் 2v1 v2 divided by v1 plus v2 2 into 40 into 60 divided by 100 இதை பார்த்துட்டோம் நினைக்கிறேன் 100 ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க 48 வரும் 48